ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்பவே டேஸ்டியான அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக் ரெசிபி ரவையை வச்சு எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். கடாயில் 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இது கூட 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் லோவிலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுப்பட்டு வாசனை வந்து கலர் லைட்டாக மாறினதும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். சீரகத்தை ரவையோடு சேர்த்து வறுக்கும்போது ரொம்பவே சூப்பரான வாசனை வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ அதே கடாயில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இதில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் வேணும்னா இந்த மிளகுத்தூளை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையை தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து கலந்து விட்டுட்டே சேருங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டதும் 2 நிமிஷத்துலேயே நமக்கு எல்லாமே ஒன்று திரண்டு இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. இப்போ இது 10 நிமிஷம் ஊறிட்டுருக்க டைமில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டு இதை நல்லா நைஸாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை கொஞ்சம் லேசாக கை பொறுக்கிற சூடு வந்திருக்கு. கையில் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ரவை மாவை நல்லா பிசைஞ்சு விடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நடுவில் உங்களுக்கு கை பொறுக்க முடியாமல் சூடு இருந்துச்சுன்னா லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிசைய வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு முடித்ததும் இதிலிருந்து கொஞ்சமாக மாவெடுத்து இதை சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக உருட்டுறதுனால நமக்கு ஈஸியாக வெந்துடும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம ரவையை நல்லா பிசைஞ்சதுனால பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி வச்சுருக்க ரவா பால்ஸ் எல்லாத்தையும் ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருக்க இட்லி தட்டிலையோ இல்லை ஸ்டீமிங் பிளேட்லேயோ இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க. இப்போ பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம இந்த ரவா பால்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரவா பால்ஸ் எல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகும் சீரகமும் பொரிய ஆரம்பித்ததும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வந்ததும் இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, மசாலா கரியாமல் இருக்கணும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு முறை வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு இது நல்லா திக்காகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே ரவா உப்புமா செய்கிறதுக்கு பதிலாக ரவையை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கும் இது ரொம்ப பிடிக்கும். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ரவா பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதும் இதை நல்லா எல்லா இடமும் கோட் ஆகிற மாதிரி கலரி விட்டுருங்க. இது வேகணும்னு அவசியம் இல்லை. இது ஏற்கனவே வெந்ததுனால எல்லாமே கோட் ஆனால் போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு கலந்து விட்டிங்கன்னா அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக் ரெசிபி தயாராகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க சைட் டிஷ் எதுவும் தனியாக செய்யணும்னு அவசியம் இல்லை. இதுவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.